வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா ஒற்றுமையின் மாபெரும் வேள்வியாகவே நடந்து முடிந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக அளவிலான பொருள் விநியோக சங்கிலியில் சவால்கள் அதிகரித்து வரும் நிலையிலும் இந்தியா வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் மேன்மைக்கு பாடுபட்டால் மட்டுமே முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முடியும் என்று மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் டாக்டர் சுகந்த மஜூம்தார் கூறியுள்ளார். புதுச்சேரியில் சுகாதாரத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3 நாள் சுகாதார திருவிழாவை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் நாளை தொடக்கி வைக்க உள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா ஒற்றுமையின் மாபெரும் வேள்வியாகவே நடந்து முடிந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரம்பரியத்தில் மிகுந்த பெருமிதம் கொண்டுள்ள இந்தியா புதிய ஆற்றலுடன் இவ்வாறு முன்னேறி வருவது மகிழ்ச்சிக்கு உரியது என்று மகா கும்பமேளா பற்றிய வலைப்பூவிலும் சமூக ஊடக பகிர்விலும் பிரதமர் கூறியுள்ளார். இது புரட்சிகரமான மாற்றங்கள் வாயிலாக புதிய வரலாறு படைக்கும் யுகத்திற்கான விடியற்காலம் என்றும் அவர் கூறியுள்ளார். மகா கும்பமேளாவில் பல கோடி பக்தர்கள் பங்கேற்றது இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு வலுவாகவும் வளமாகவும் வைத்திருப்பதற்கான அஸ்திவாரமே தவிர வெறும் எண்ணிக்கை சாதனை அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். கடும் உழைப்பு, முயற்சிகள் மற்றும் மன உறுதிப்பாடு மூலம் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ள மக்களுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார். உலக அளவிலான பொருள் விநியோக சங்கிலியில் சவால்கள் அதிகரித்து வரும் நிலையிலும் இந்தியா வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் ஊடக மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அவர், இனி வரவிருக்கும் காலங்களில் வளர்ந்த நாடுகளுக்கு பதிலாக வர்த்தக தொழில்நுட்ப அம்சங்களே உலக அமைதியை தீர்மானிக்கும் என்றும் இதில் இந்தியாவின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் என்றும் கூறினார். வளர்ந்த நாடுகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களை வழங்கும் நாடாக இந்தியா திகழும் என்று நிதியமைச்சர் தெரிவித்தார். அதே சமயம் யுக்திபூர்வமான இந்தியாவின் தேவைகளுக்கும் ஏழைகள், நடுத்தர பிரிவினர் மற்றும் தொழில் முனைவோரின் எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் அளித்தல் அவசியம் என்று அவர் மேலும் கூறினார். இந்தியாவில் ராமாயண காலத்திலிருந்தே நிலவும் வளமான கதை சொல்லல் மரபை நவீனமாக்கி உலக ஊடகங்களுக்கு தேவையான உள்ளடக்கத்தை இந்திய படைப்பாளிகள் மூலம் உருவாக்குவதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜூ கூறியுள்ளார். இதன் முக்கிய பகுதியாகவே மும்பையில் உலக அளவிலான வேவ்ஸ் உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக அவர் இன்று பெங்களூருவில் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் கூறினார். படைப்பு திறன்சார் தொழில்நுட்பங்களுக்கான இந்திய கழகம் மும்பையில் வரும் ஏப்ரல் 1 முதல் செயல்படத் தொடங்கும் என திரு சஞ்சய் ஜாஜூ தெரிவித்தார். உலக அளவிலான ஊடக மற்றும் கேளிக்கை துறையில் தற்போது வெறும் 2% மட்டுமே உள்ள இந்தியாவின் பங்களிப்பை பல மடங்கு உயர்த்த இத்தகைய முன் முயற்சிகளால் ஏதுவாகும் என்று அவர் மேலும் கூறினார். மும்பையில் வரும் மே 1 முதல் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ள ஊடக மற்றும் கேளிக்கை துறைக்கான வேவ்ஸ் உலக மாநாட்டை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கிரியேட் இன் இந்தியா சவால் போட்டிகளின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமும் இந்திய இன்டர்நெட் மற்றும் மொபைல் சங்கமும் இணைந்து செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான வேவ்ஸ் காமிக்ஸ் கதைகள் போட்டி ஒன்றை நடத்துகின்றன. இது குறித்து கூடுதல் விவரங்கள். வேவ்ஸ் காமிக்ஸ் கதைகள் போட்டியில் உலகெங்கிலும் இருந்து மாணவர்கள், தனிநபர்கள், குழுக்கள் மற்றும் நிறுவனங்களும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. போட்டிக்கான காமிக்ஸ் கதைகளை டேஷ்டூன் ஸ்டுடியோ மென்பொருள் மூலம் தயாரித்து டேஷ்டூன் மொபைல் செயலி மூலம் காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேவ்ஸ் காமிக்ஸ் கதைகள் போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள் wavesIndia.org என்ற இணையதளத்தில் பெயர் பதிவு செய்து கொண்டு போட்டிக்கான காமிக்ஸ் படங்களை சமர்ப்பிக்க வேண்டும். முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்படும் 50 படங்களின் பட்டியல் மார்ச் 20ஆம் தேதி வெளியிடப்படும். இறுதி வெற்றியாளர்களின் பெயர்கள் வேவ்ஸ் உச்சி மாநாட்டின் போது அறிவிக்கப்படும். முதல் 3 வெற்றியாளர்களுக்கு பொது பிரிவில் முறையே 1 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாயும், மாணவர் பிரிவில் முறையே 75,000 ரூபாய், 30,000 ரூபாய் மற்றும் 20,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் பயணிகளுக்கு தேவையான காஃபி, தேநீர், குடிநீர் மற்றும் தின்பண்டங்களை 10 ரூபாய், 20 ரூபாய் விலையில் விற்பதற்கான உடான் யாத்ரி உணவகத்தை மத்திய சிவில் விமான போக்குவரத்து இணையமைச்சர் திரு கிஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு இன்று திறந்து வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாட்டின் இதர விமான நிலையங்களுக்கும் இந்த வசதி நீட்டிக்கப்படும் என்றார்.
சென்னை விமான நிலையத்தில் மேலும் ஒரு போக்குவரத்து முனையம் வரும் மார்ச் 26ஆம் தேதி திறந்து வைக்கப்படும் என்றும் இதல்லாது இன்னும் ஒரு முனையம் கட்டப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கேள்வி ஒன்றுக்கு அவர் பதிலளிக்கையில் புதிய விமான நிலையம் அமைக்க பரந்தூரை தேர்வு செய்தது தமிழக அரசுதான் என்றும் இடத்தேர்வில் மத்திய அரசுக்கு தொடர்பு இல்லை என்றும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மேன்மையான நிலையை எட்ட அயராது பாடுபட்டால் மட்டுமே முன்னேறிய இந்தியா என்னும் கனவை நனவாக்க முடியும் என்று மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் டாக்டர் சுகந்த மஜும்தார் கூறியுள்ளார். இன்று காரைக்காலில் புதுச்சேரி NIT உயர்கல்வி நிறுவனத்தின் 15ஆம் ஆண்டு நிறுவன நாள் விழாவை தொடக்கி வைத்து பேசிய அவர், மாணவர்கள் பாடப்புத்தகங்களுக்கு அப்பால் கற்கவும் தொழில்நுட்பத்தின் அபார ஆற்றல்களை நன்கு பயன்படுத்திக் கொள்ளவும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றார். நிகழ்ச்சியின் போது NIT உயர்கல்வி நிறுவனத்தின் கியானிக் 25 என்னும் தொழில்நுட்ப திருவிழாவையும் மத்திய அமைச்சர் தொடக்கி வைத்தார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஸ்மார்ட் தொழில்நுட்பங்கள் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு என்ற கருப்பொருள் அடிப்படையில் இவ்விழா நடத்தப்படுவது மிகவும் பொருத்தமானது என்றும் அவர் கூறினார். வரவிருக்கும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் NIT உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் சுமார் 5687 கோடி ரூபாயாக 12.85% உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். காரைக்கால் NIT உயர்கல்வி நிறுவனம் NIRF தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து முன்னேறி வருவதையும், ஆராய்ச்சித் துறையில் இந்நிறுவனத்தின் பங்களிப்புகள் அதிகரித்து வருவதையும் அவர் பாராட்டினார். காரைக்கால் NIT உயர்கல்வி நிறுவனத்தில் கடலோர மற்றும் ஆற்றங்கரையோர ஆய்வுகளுக்கான ஆராய்ச்சி மையத்தையும், ஊழியர் குடியிருப்பு உள்ளிட்ட வசதிகளையும் மத்திய அமைச்சர் திறந்து வைத்து சிறந்த ஆராய்ச்சியாளர்களுக்கான அங்கீகார விருதுகளையும் வழங்கி சிறப்பித்தார். பிரெயின் பயாஸ் இணையதளத்தையும் அவர் தொடக்கி வைத்தார். விழாவில் மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், DRDO விஞ்ஞானி டாக்டர் டில்லி பாபு, காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ், NIT இயக்குனர் டாக்டர் மகரந்த் மாதவ் கங்ரேக்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு சுகாதாரத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3 நாள் சுகாதார திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் இணைந்து நாளை தொடக்கி வைக்க உள்ளனர். கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறவுள்ள இந்த சுகாதார விழாவில் பொது சுகாதார சேவைகள், புற்றுநோய் கண்டுபிடிப்பு வரையிலான பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளும் ஆலோசனைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், இந்த ஹெல்த் மேளாவில் பொது மருத்துவம், ரண சிகிச்சை பிரிவு, பெண்கள் மருத்துவம், குழந்தைகள் பிரிவு, சுகர், BP பரிசோதனைகள் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போன் டென்சிட்டோமெட்ரி அப்படின்ற ஒரு கருவியும் அங்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. யோகா பயிற்சிகள் எப்படி செய்யலாம், தியான பயிற்சிகள் எப்படி செய்யலாம், அது பற்றியும் விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மதியம் 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை மெகா மேளா நடைபெறுகிறது. பொதுமக்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி தெரிந்து கொண்டு மேலும் பேணி காப்பதற்கான வழிமுறைகளையும் தெரிந்து கொள்ள நலவழித்துறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. புதுச்சேரியில் தொழிலாளர்களுக்கும் தொழிற்சாலை நிர்வாகங்களுக்கும் இடையே நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து சமரச தீர்வுகளுக்கான தொழிலாளர் துறை அதிகாரி அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒருநாள் பயிற்சி முகாமை நாளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைக்கிறார். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி பயிலரங்கில் நடைபெறவுள்ள இப்பயிற்சி முகாமின் தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ், தொழிலாளர் துறை செயலர் திரு ஜெயந்தகுமார் ரே உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி பிரெஞ்சு ஆய்வுக் கழகம் சார்பில் மண் பரிசோதனை குறித்து திருக்காஞ்சியில் இன்று நடைபெற்ற விவசாயிகளுக்கான விளக்க கூட்டத்தை வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் தொடக்கி வைத்தார். மண் பரிசோதனை முடிவுகளின்படி திருக்காஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடத் தகுந்த பயிர் ரகங்கள் குறித்தும், தேவையான உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகள் குறித்தும் புதுச்சேரி மற்றும் தமிழக விவசாயிகளுக்கு நிபுணர்கள் இக்கூட்டத்தில் விளக்கம் அளித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா ஒற்றுமையின் மாபெரும் வேள்வியாகவே நடந்து முடிந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக அளவிலான பொருள் விநியோக சங்கிலியில் சவால்கள் அதிகரித்து வரும் நிலையிலும் இந்தியா வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் மேன்மைக்கு பாடுபட்டால் மட்டுமே முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முடியும் என்று மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் டாக்டர் சுகந்த மஜும்தார் கூறியுள்ளார்.
புதுச்சேரியில் சுகாதாரத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3 நாள் சுகாதார திருவிழாவை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் நாளை தொடக்கி வைக்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.